காயின் வந்து ஆபேலை அடிச்சு கொன்றான். அவனுக்கு எவ்வளவு இதா இருக்கும், அவனுக்கு உயிர் போகிற வரைக்கும் தெரியும்ல, நம்ம நம்பி வந்தோமே அண்ணன்ட்டு, இவன் இப்படி நம்மள துடிக்க துடிக்க கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இதாகி அந்த ரத்தம்லாம் இதாகி இறந்துடுறான். அப்போ வந்துட்டு அவன் வாட்டுக்கு காயின் ஓடி போயிட்டான். ஓடி போனோன்னா தேவன் வந்து கேக்குறாரு, அப்பையும் காயின்ட்ட வந்து பேசுறாரு, என்ன நீ தம்பி ஆபேல் எங்க அப்படின்னு கேட்கும் போது இப்ப எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கான். உண்மையிலே அந்த பயம் வந்துச்சுன்னா என்ன செய்வான், இப்ப யாரா கேட்டா உளருவாங்க, பயத்துல உளரதானே செய்வாங்க. ஒருவேளை அவன் பண்ணது செஞ்ச பிறகு தப்புன்னு நினைச்சா கூட என்ன செஞ்சிருப்பான், உளருவான். ஆனா அவன் என்ன செய்யறான், நான் என்ன எங்க அண்ணனுக்கு என் தம்பிக்கு என்ன காவலாளியா, காவலாளின்னா போலீஸா, அவனுக்கு என்ன நான் எப்ப பார்த்தாலும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோமா, எனக்கெல்லாம் அவனை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றான். அப்ப அவனுக்கு என்னது அந்த அது பெரிய தப்புனே மனசு உறுத்தவே இல்லை பாருங்க.